Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம நார்த்தங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது இட்லி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண நார்த்தங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நார்த்தங்காய் கம்ப்ளீட்டாக வேகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கருவேப்பிலை வச்சு தாளிச்சிருங்க. இப்போ நமக்கு சுவையான நார்த்தங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக இட்லி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த நார்த்தங்காய் சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.